பொதுவா இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு நோயை கண்டுபிடிக்கிறது ரொம்ப துல்லியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுத்தா எலும்பு உடைஞ்சிருக்கா இல்லையான்னு டாக்டர் அந்த வெள்ளைக்கோட்டை விரல் விட்டு காட்டி ரொம்ப தெளிவா சொல்லிடுவார். பாத்தீங்கன்னா அது ஒரு இன்ஜினியரிங் மாதிரி ரொம்ப ஆக்யூரேட்டான விஷயம். ஆமா, கண்டிப்பா. ஏன்னா அது நம்ம கண்களால பார்க்கக்கூடிய ஒரு பிசிக்கல் விஷயம். உடைஞ்சிருக்கா இல்லையா அந்த தெளிவு நமக்கு ஒரு நிம்மதியை தரும். நம்ம மூளை எப்பவுமே விஷயங்களை வகைப்படுத்தவும் அதை நேர்ல பார்க்கவும் தான் ரொம்ப விரும்பும். ஆனா இந்த மனித மனம், சைக்காலஜி, அப்புறம் இந்த நனவெளி மனம், அதாவது அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு வரும்போது அந்த எக்ஸ்ரே மெஷின் திடீர்னு வேலை செய்யறதில்ல. நாம இருட்டான குழப்பமான எந்த தெளிவும் இல்லாத ஒரு ஏரியாக்குள்ள நுழைறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த ஆழமான விவாதத்தோட இன்றைய முக்கிய கருப்பொருள் பியாண்ட் சைக்காலஜி, அதாவது உளவியலுக்கு அப்பால். வருஷம் அமெரிக்காவை விட்டு வெளியேறின பிறகு உருகுவே நாட்டோட புண்டாட்ட லெஸ்டே நகரத்துல தன்னோட சன்னியாசிகளுக்கு கொடுத்த உரைகள்ல இது 40வது பகுதி. இதோட நோக்கமே உளவியலோட எல்லைகளை தாண்டி தியானத்தின் பாதையை நோக்கி உங்களை, அதாவது கேட்பாளர்களாகிய உங்களை கூட்டிட்டு போறதுதான். வாங்க அமைதிக்குள் நுழைவோம். இந்த உரையில பாத்தீங்கன்னா மனசோட ஆழமான அடுக்குகளை பத்தியும் அதை நாம எப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படிங்கறத பத்தியும் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் இருக்கு. குறிப்பா இந்த மனவசியம், அதாவது ஹிப்னோசிஸ் பத்தி. ஆமா, இந்த மனவசியம் பத்தி பேசும்போது ஓஷோ தன்னோட ஆசிரமத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை சுட்டி காட்டுறாரு. சந்தோஷ் அப்படின்னு ஒரு தெரபிஸ்ட், அவர் ஜெர்மனில பல வருஷமா இந்த ஹிப்னோசிஸ் கலையை கத்துக்கிட்டவர். அவர் ஆசிரமத்துக்கு வரா. முரண்பாடு என்னன்னா, பேருக்கு தான் அது மனவசிய நீக்கம். ஆனா உள்ள அவர் ஜெர்மனில கத்துக்கிட்ட அதே பழைய மனவசிய முறைகளைத்தான் நோயாளிகள் மேல பிரயோகிக்கிறாரு. இது ஏதோ லேபிளை மட்டும் மாத்திட்டு பழைய சரக்கையே விக்கிற மாதிரி இருக்கு. இங்க ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த டி ஹிப்னோதெரபி அப்படிங்கிற கான்செப்டோட உண்மையான அர்த்தம் என்னங்கிறத சந்தோஷ் புரிஞ்சுக்கவே இல்ல. ஓ, அவர் புரிஞ்சுக்கலையா? ஆமா, அவர் புரிஞ்சுக்கல. ஓஷோவோட பார்வையில மனவசியம் அப்படிங்கிறது ஏதோ கிளினிக்ல பெண்டுலத்தை ஆட்டி பண்றது கிடையாது. இந்த சமூகத்துல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் பிறந்ததிலிருந்தே சமூகத்தால, பெற்றோர்களால, ஆசிரியர்களால ஒருவித மனவசியம் செய்யப்படுது. இல்ல, ஒரு நிமிஷம். சமூகம் நம்மள மனவசியம் பண்ணுதா? அது எப்படி? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிஷனிங். ஆமா, நம்ம எல்லாருக்கும் அது நடந்திருக்கு. அந்த குழந்தையோட மூளைக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இதையெல்லாம் ஏத்திடுறாங்க. அந்த குழந்தை வளரும்போது இது தன் சொந்த சிந்தனைன்னு நினைச்சுக்கிட்டு வாழுதே தவிர அது உண்மையில் சமூகம் செஞ்ச மனவசியம்தான். நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு டீப் ஹிப்னாசிஸ்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஓஹோ, அப்படியானால் நாம் எல்லோருமே ஏற்கனவே ஏதோ ஒரு வகையில் மனவசியம் செய்யப்பட்ட நிலையில்தான் இருக்கிறோம். அப்போ இந்த டி ஹிப்னோதெரபியோட உண்மையான வேலை என்னவா இருக்கணும்? அந்த சமூகத்தின் நிபந்தனைகளை, அந்த புரோகிராம உடைக்கிறது, அதாவது அன்கண்டிஷனிங் பண்றதா இருக்கணுமா? எக்ஸாக்ட்லி. முதல்ல அந்த சமூகத்தோட கண்டிஷனிங்கே உடைக்கணும். ஆனா சந்தோஷ் என்ன பண்றாரு, அந்த அன்கண்டிஷனிங்கை செய்யாம நேரா ஒருவரை ஆழ்ந்த மனவசிய நிலைக்கு, அதாவது டிரான்ஸ்டேட்டுக்கு கொண்டு போறாரு. அது ஆபத்தாச்சே. ரொம்ப ஆபத்து. இப்படி எந்தவித தயாரிப்பும் இல்லாம ஒருத்தரோட அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள போனா என்ன நடக்கும் தெரியுமா? அவர் தன்னோட மனசுக்குள்ள ஆழமா அடக்கி வச்சிருக்கிற ரொம்ப பயங்கரமான இருட்டான நினைவுகளை நேருக்கு நேர் சந்திக்க நேரிடும். இருட்டான நினைவுகள்னா அவங்க வாழ்க்கையில நடந்த கசப்பான சம்பவங்களா? ஆமாம், மனிதர்களோட இயல்பே அதுதான் பாருங்க. நமக்கு நடந்த நல்ல இனிமையான நினைவுகளை நாம மனசுக்குள்ள அடக்கி வைக்க மாட்டோம். அதை வெளிப்படையா கொண்டாடுவோம். ஆனா வலிகள், பயங்கள், அவமானங்கள், காயங்கள், இது எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண பயந்துகிட்டு மனசோட அடித்தளத்துல ஒரு இருட்டு அறைக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருப்போம். ஆமா, அது வெளியே வந்தா வலிக்குன்னு ஒரு பயம். கரெக்ட். சந்தோஷ் மாதிரி ஆட்கள் முறையான தயாரிப்பு இல்லாம அந்த கதவ மனவசியத்தின் மூலமா திறக்கும்போது அந்த அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் மனதிற்குள் பாம்புகளாகவும் தேள்களாகவும் கொடிய டிராகன்களாகவும் உருவெடுக்கும். அது அந்த நோயாளிக்கு மிகப்பெரிய மனநல பாதிப்பை உண்டாக்கிடும். இது பார்ப்பதற்கு வைரஸ் நிறைந்த ஒரு கம்ப்யூட்டரை ஃபார்மேட் செய்யாம புதிய சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் செய்வது போல இருக்கிறதா? ஃபார்மேட் பண்ணாம இன்ஸ்டால் பண்ணா சிஸ்டம் முற்றிலுமா கிராஷ் ஆயிடுமே. மிகச்சரியான உவமை. அந்த வைரஸ்களை கிளீன் பண்ணாம நீங்க என்ன சாஃப்ட்வேர் போட்டாலும் அது வேலை செய்யாது, சிஸ்டம் கிராஷ் ஆகும். மனித மனசுலயும் அதே கிராஷ் தான் நடக்கும். அதான் சிவியர் சைக்கலாஜிக்கல் டிராமா. ஓ, ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கே. ஆமா, சந்தோஷ் போன்ற அனுபவம் இல்லாத தெரபிஸ்ட்கள் வெறும் புத்தகத்துல படிச்ச தியரியை மட்டும் வச்சுக்கிட்டு மக்களோட மனசோட விளையாடுறாங்க.
தாங்களே அந்த இருண்ட மனநிலைகளை கடந்து வராதவங்க இன்னொருத்தரோட மனக்கதவை திறக்கும்போது உள்ளேருந்து வரும் பூதத்தை கட்டுப்படுத்த முடியாம திணறாங்க. இது எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத விளக்க ஓஷோவோட பேச்சுல ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்திருக்கு. அமெரிக்காவின் லகுனா பீச் அப்படிங்கிற இடத்துல இருந்த ஆசிரமத்தோட சொத்து பிரச்சனை. அந்த லகுனா பீச் சம்பவம் ரொம்ப பிரபலமாச்சே. ஆமாங்க. இந்த சந்தோஷ் என்ன பண்ணிருக்காருன்னா, தன்னோட தெரப்பி குரூப்ல இருந்த 300 சன்னியாசிகளை அந்த லகுனா பீச் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க போய் ஆசிரமத்தோட நிர்வாக குழுவையே மாற்றி அமைத்து $3 மில்லியன் மதிப்புள்ள அந்த இடத்த தன்னோட சொந்த நிறுவனமா மாத்திக்கிட்டாரு. அதன் பிறகு ஓஷோவின் சன்னியாசிகள் தொடர்ந்து 4 வருஷங்கள் சத்த போராட்டம் நடத்தி தான் அந்த சொத்தை மீட்க வேண்டியதா இருந்திருக்கு. பாத்தீங்களா, மனசை கையாளும் பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் தன்னோட அன்கான்ஷியஸ் மைண்டையே புரிஞ்சுக்காம பணத்தாசையில எப்படி இயங்குறார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கிளாசிக் உதாரணம். ஆமா. இத கேட்கும்போதே எனக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டின் கதை தான் ஞாபகம் வருது. ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் இருந்தான். அவன் ஒரு கஸ்டமருக்கு ஒரு நிலத்தை அதிக விலைக்கு வித்துடுறான். சரி, அப்புறம் என்ன ஆச்சு? ஆனா மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த நிலம் முழுவதும் 8 அடிக்கு மேல் வெள்ளத்துல மூழ்கி ஒரு ஏரியாவாவே மாறிடுது. ஏமாற்றப்பட்ட கஸ்டமர் பயங்கர கோபமா ஏஜென்ட் கிட்ட வராரு. அப்போ அந்த ஏஜென்ட் என்ன பண்றான் தெரியுமா? என்ன செஞ்சான்? தன்னிடம் ரொம்ப நாளா விற்க முடியாம கிடந்த 2 ஓட்டை படகுகளை அவரிடமே வித்து, உங்க நிலம் ஏரியா மாறும்போது நீங்க இந்த படகுகளை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவரை ஏமாத்துறான். அந்த படகுகள் எவ்வளவு மோசமானதுன்னா, அதுல ஏறினாலேயே அவர் மூழ்கி இறந்துடுவார். ஆஹாஹா, இது ரொம்ப அருமையான கதை. இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை போலவே தான் பல சிகிச்சையாளர்களும் இருக்காங்க. நோயாளியோட வாழ்க்கையோ அவங்களோட மனநலனோ இவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. தங்களோட லாபம், தங்களோட ஈகோ, இது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம். கரெக்ட். அந்த சுயநலம் தான் அங்க வேலை செய்யுது. தாங்கள் முழுமையா உணராத, அனுபவிக்காத ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்னு சொல்லிக் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய நேர்மையின்மை என்பதை இது தெளிவா காட்டுது. இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு புறம் தவறான கைகள்ல மலவசியம் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு பார்த்தோம். ஆனா அதே ஓஷோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இதே மனவசியம் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டால் அது உடலின் 70% நோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏன்னா மனதோட சக்தி உடலை விட பல மடங்கு பிரம்மாண்டமானது. இருங்க ஒரு நிமிஷம். 70% நோய்கள் வெறும் நம்பிக்கையால குணமாக்குமா? இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? இப்போ என் கால் எலும்பு உடைஞ்சிடுச்சுன்னா நான் மனசுக்குள்ள நம்பினா அது தானா ஒட்டிக்குமா என்ன? எப்படி ஓஷோ இவ்ளோ பெரிய கிளைமை முன்வைக்கிறாரு? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஓஷோ எலும்பு முறிவை பத்தி பேசல. இத ஒரு பரந்த கோணத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, அப்போ வேற வகையான நோய்களை பத்தி பேசுறாரா? ஆமா, மெடிக்கல் சயின்ஸ்ல நோய்களை 2ஆ பிரிப்பாங்க. ஒன்னு உடல்ல இருந்து நேரடியா வர்றது, நீங்க சொன்ன மாதிரி எலும்பு முறிவு, விபத்து, இதெல்லாம். இது வெறும் 30% தான். இத மனவசியத்தால குணப்படுத்த முடியாது. ஆனா மீதமுள்ள 70% நோய்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாமே சைக்கோசோமாட்டிக், அதாவது மனசுல உருவாகி உடல்ல வெளிப்படுற நோய்கள். ஓஹோ, மன அழுத்தத்தால வர நோய்கள் மாதிரி. எக்ஸாக்ட்லி. இந்த 70% நோய்கள் குணமாக நாம எடுத்துக்கிற மருந்தை விட நோயாளியோட நம்பிக்கை, அதாவது பிலீஃப் சிஸ்டம் தான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இதத்தான் பிளாசிபோ எஃபெக்ட் அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. ஓ, மூளை நிஜத்துக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாம ரியாக்ட் பண்ற விஷயம். இதை நிரூபிக்க சில திகைப்பூட்டும் கதைகள் இந்த புக்ல இருக்கு. சிலோன்ல புத்த பிக்குகள் கொழுந்து விட்டு எரியும் நெருப்புல எந்தவித பாதிப்பும் இல்லாம இயல்பா நடக்கிறாங்க. ஆமா, ஃபயர் வாக்கிங். ஆனா அதை ஆய்வு செய்ய வந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் தானும் மனதை கட்டுப்படுத்தி அதை செய்ய முயன்று நெருப்பின் வெப்பம் தாங்க முடியாம பாதியிலேயே பயந்து ஓடி இருக்காரு. ஏன்னா அந்த பிக்குகளுக்கு இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இல்ல. அது மட்டும் இல்ல, மனோஜ் அப்படிங்கிற ஒரு சிறுவனோட கதை இதுல ரொம்ப ஆழமான ஒரு விளக்கத்தை தருது. ஆமா, அது ரொம்பவே வியப்பான சம்பவம். மனோஜ் அப்படிங்கிற பையனை கூப்பிட்டு ஆழ்ந்த மனவசிய நிலைக்கு கொண்டு போறாங்க. அவனோட கையில கொதிக்கும் நெருப்பு துண்டை வைத்து இது ஒரு அழகான வாசனையான ரோஜா பூ அப்படின்னு மனவசியம் செய்து சொல்றாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அவனுக்கு கொஞ்சமும் சுடவே இல்ல, எந்த தீக்காயமும் இல்ல. நம்புறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல. ஆனா அதான் நிஜம். அதுக்கப்புறம் நிஜமான ஒரு ரோஜா பூவை அவன் கையில வச்சு இது கொதிக்கும் நெருப்பு என்று சொன்ன மாத்திரத்தில் அவனது கை நிஜமாகவே வெந்து போய் கொப்புளங்கள் வந்துடுச்சு. இது எப்படி சாத்தியம்? நியூரோலாஜிக்கலா, அதாவது நரம்பியல் ரீதியா இதை பார்த்தோம்னா நம்ம மூளைக்கு வெளியில நடக்கிற நிஜத்துக்கும் ஆழமான நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியாது. அப்படியா? மூளைக்கு அந்த வித்தியாசம் தெரியாதா? ஆமா, தெரியாது.
மனோஜ் மன விஷயத்தில் இருக்கும்போது அவன் மூளை அந்த ரோஜா பூவை நிஜமான நெருப்புன்னு 100% நம்பிடுச்சு. நெருப்பு நம்மள தொடும்போது மூளை எப்படி தற்காப்புக்காக கொப்பளங்களை உருவாக்குமோ அதே சிக்னலை மூளை உடம்புக்கு அனுப்புது. ரோஜா பூவோட ஸ்பர்ஷம் பட்டு குப்பளங்கள் வருது. இதுதான் மனசோட சக்தி. இத வச்சு பார்க்கும்போதுதான் ஓஷோ சொல்ற அந்த 70% நோய்களுக்கான விளக்கம் புரியுது. நம்பிக்கை எந்த அளவுக்கு வேலை செய்கிறது என்பதை விளக்க ஓஷோ ஒரு புகழ்பெற்ற ஆயுர்வேத டாக்டரோட கதையை சொல்றாரு. அந்த டாக்டர் தான் ஆயுர்வேத மருத்துவத்தால பல பேரோட காசநோய, அதாவது டிபிய குணப்படுத்தியிருக்காரு. நல்ல திறமையான டாக்டர். ஆனா துரதிர்ஷ்டவசமா அவருக்கே அதே காசநோய் வந்தவுடன் அவர் தன்னோட ஆயுர்வேதத்தை விட்டுட்டு ஒரு அலோபதி மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகுறாரு. அது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? ஒரு சிறந்த ஆயுர்வேத டாக்டர் ஏன் அலோபதிக்கு போகணும்? கரெக்ட். இதேதான் மத்தவங்களும் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் தான் உச்சகட்டம். என் மருத்துவத்தின் மீது எனக்கு முழு நம்பிக்கை இல்லை. நோயாளிகள் குணமாவதற்கு என் மருந்துகள் காரணம் இல்லை. என் மருந்துகள் மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம். ஆனா எனக்கே அந்த நம்பிக்கை இல்லாததால் என் சொந்த மருந்து என்னை குணப்படுத்தாது. அதனாலதான் நான் அலோபதிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். இது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இருந்த கிறிஸ்துவ விஞ்ஞானிகள், அதாவது கிறிஸ்டியன் சயின்டிஸ்ட்ஸ் என்ற அமைப்பு பற்றியும் இதுல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓ, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க தியரி என்னன்னா, நோய்ங்கிறது வெறும் மனசோட நம்பிக்கை மட்டுமே, உடம்புக்கு நோய் வர முடியாது அப்படின்னு தீவிரமா நம்புனாங்க. அவங்கள ஒரு இளைஞனோட தந்தை ரொம்ப உடம்பு முடியாம மரணப்படுக்கையில இருக்காரு. ஆனா அந்த இளைஞன் என்ன சொல்றான், என் தந்தை நோயாளியா இல்ல, அவர் அப்படி நம்புறார், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அப்படியா? நோய்ங்கிறதே வெறும் நம்பிக்கை தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்பியிருக்காங்களா? ஆமா. சில நாட்கள் கழித்து அந்த தந்தை நிஜமாகவே இறந்துடுறாரு. அப்போதும் அந்த இளைஞன், என் தந்தை இறக்கவில்லை, அவர்தான் இறந்து விட்டதாக தவறாக நம்புகிறார், அதனால் நாங்கள் அவரை புதைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்றான். வாவ், இது ஒரு எக்ஸ்ட்ரீமான மனநிலை. ஆமா. இந்த இரு நிகழ்வுகளுமே நம்பிக்கை அப்படிங்கிறது மனித மனதை எந்த எல்லை வரை கொண்டு செல்லும் என்பதை நமக்கு உள்ளபடியே உணர்த்துகின்றன. இதுல யாரு சரி யாரு தப்புங்கிறத தாண்டி அந்த பிலீஃப்ஸ் எப்படி அவங்க ரியாலிட்டியை உருவாக்குதுங்கிறது தான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படியானால் நீங்கள் கேட்கலாம், உடலுக்கு என்று சொந்தமாக எந்த நம்பிக்கையும் இல்லை, மனம்தான் உடலை முழுமையாக கட்டுப்படுத்துகிறதா என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். இந்த கேள்வி ஒரு முக்கியமான சிந்தனையை எழுப்புகிறது. மனம் இவ்வளவு வலிமையானது, எந்த ஒரு பிம்பத்தையும் நிஜமாக மாற்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்றால், வன்முறையும் கடினத்தன்மையும் நிறைந்த இந்த உலகத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது? இத பத்தி நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இந்த ஹார்டான உலகத்துல சர்வைவ் ஆகணும்னா நாமும் கடினமா மாறணும், பதிலுக்கு வன்முறைய கையாளணும்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஆனா ஓஷோவோட பார்வை அது கிடையாது. இந்த உலகம் இன்னும் காட்டுமிராண்டித்தனமா தான் இருக்கு. சார்லஸ் டார்வினோட பரிணாம வளர்ச்சி, அதாவது எவல்யூஷன், இன்னும் மனிதர்களுக்கு முழுமை அடையவில்லை அப்படின்னு ஓஷோ சொல்றாரு. நாம குரங்கிலிருந்து மனுஷனா மாறிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோமே. அதுதான் தப்பு. உண்மையில நாம வாழ மட்டுமே இழந்திருக்கோம், 2 கால்கள்ல நிற்க பழகிவிட்டோம். ஆனால் இன்னும் மிருகங்களைப் போலவே தான் கோவப்படுறோம், சண்டை போடுறோம், இரக்கமற்று நடந்துக்கிறோம். அப்போ வன்முறைக்கு வன்முறையாய் பதிலடி கொடுப்பது முட்டாள்தனம். அப்படி செய்தால் நாமும் அந்த மிருகத்தனமான கூட்டத்தில் ஒருவராக இணைகிறோம் என்றுதான் அர்த்தம். மிகச்சரி. தியானத்தின் ஒரு சிறு துளி அல்லது ஒரு உண்மையான குருவின் அருகாமை ஒரு மனிதனை மிகவும் மென்மையாக்குகிறது. உலகத்தோட இந்த கடினத்தன்மையை பார்க்கும்போது நாம் அவங்க மேல கோவப்படக்கூடாது, மாறாக பரிவு கொள்ள வேண்டும். ஏன்னா அவங்க இன்னும் முழு மனிதனா மாறல. உண்மையான அதிகாரம் என்பது அன்பு மட்டுமே என்பதை நீங்கள் உணர வேண்டும். அந்த அன்பு தான் நம்மள மென்மையாக்கும். இது ரொம்பவே ஆழமான பாயிண்ட். ஆனா இந்த குரு சீடன் உறவுல இன்னொரு சுவாரஸ்யமான முரண்பாடும் வருது. ஒரு குருவுக்கு எந்த சீடர்கள் மேல அதிக உழைப்பு தேவைப்படுது? சிறந்த சீடர்கள் மேலையா இல்ல மோசமான சீடர்கள் மேலையா? லாஜிக்கா பார்த்தா மிகச்சிறந்த சீடர்களுக்கு தான் அதிக உழைப்பு தேவைப்படும்னு நினைப்போம். ஆமா, பொதுவா அப்படிதான் தோணும். விடுவார்கள், அவர்களுக்கு அதிக உழைப்பு தேவையில்லை. ஆனால் மிகவும் மோசமான சீடர்களுக்கே ஒரு குருவின் கடின உழைப்பு தேவைப்படுகிறது. முரண்பாடு என்னவென்றால், அந்த மோசமான சீடர்கள் வளர மறுத்து தங்களுக்கு உதவ வரும் குருவோடையே சண்டையிடுகிறார்கள். இது என்ன, மனிதர்களுக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது மேல இருக்கிற பயம்,
இதை விளக்க ஒரு அற்புதமான தங்கக்கூண்டு கிளியின் கதை சொல்லப்படுது. ஆமா, அந்த கிளியின் கதை ரொம்பவே எமோஷனலான ஒண்ணு. தன் வாழ்நாள் முழுவதும் தன் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய ஒரு தியாகி ஒரு விடுதியில போய் தங்குறாரு. அங்கே ஒரு தங்கக்கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி ஒண்ணு நாள் முழுவதும் சுதந்திரம் சுதந்திரம் என்று கத்திக்கொண்டே இருக்கு. பாவம் அந்த கிளி. இத கேட்டு இரக்கப்படும் அந்த தியாகி ராத்திரியில அந்த கிளியை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும்னு கூண்ட துறக்கறாரு. ஆனா அந்த கிளி கூண்ட விட்டு வெளியே வர மறுத்து அவரோட கைய தன் அலகால் கொத்தி ரத்தமாக்குது. வெளியே வர பயம், அதான். தன் கால்களால் கூண்ட கெட்டியாக பிடித்துக் கொள்ளுது. சுதந்திரம் என்று கத்திக்கொண்டே அவரை தாக்குது. ஒரு வழியாக போராடி வலுக்கட்டாயமாக அவர் அந்த கிளிய வானில் பறக்க விடுகிறார். நிம்மதியா தூங்கப் போறாரு. அப்புறம் என்ன ஆச்சு? ஆனால் அடுத்த நாள் காலை எழுந்து பார்த்தால் அந்த கிளி மீண்டும் அதே விடுதிக்கு வந்து அந்த தங்க கூண்டிற்குள்ளேயே சென்று அடைப்பட்டு கொண்டு சுதந்திரம் சுதந்திரம் என்று கத்திக்கொண்டிருக்கிறது. நம்ம ஊர்ல பல பேரோட நிலைமையும் இதுதான். சுதந்திரம் என்பது பலருக்கு வெறும் வார்த்தை மட்டுமே. அவங்க அதை ஒரு பழக்க தோஷத்துல உச்சரிக்கிறாங்களே தவிர உண்மையில் அந்த பாதுகாப்பான கூண்டை விட்டு வெளியே வர அவங்க ஒருபோதும் விரும்புவதில்லை. ஏன்னா கூண்டுக்குள்ள இருந்தா சாப்பாடு கிடைக்கும், பாதுகாப்பு இருக்கும். வானத்துல பறக்கிறதுக்கு தைரியம் வேணும். ஆமா, அந்த தைரியம் பல பேருக்கு இல்ல. தன்னை விட்டு பிரிந்து சென்ற சந்நியாசிகள் தனக்கு துரோகம் செய்யவில்லை, தங்களுக்கு தாங்களே துரோகம் செய்து கொண்டு மீண்டும் பழையபடி தங்களது சமூக கூண்டுக்குள் சென்று அடைபட்டு விட்டார்கள் என்ற ஓஷோவின் ஆழமான கருத்தை இது பதிவு செய்கிறது. அவர்கள் வானின் பரந்த சுதந்திரத்தை அனுபவிக்க தயாராக இல்ல. என்னவு, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நம் மனம் சொல்லும் கதைகளே நமது நிஜமாக மாறுகிறது. நோயோ குணமோ எல்லாமே நம் மனதின் ஆழத்தில்தான் இருக்கிறது. மனதின் காயங்களை குணப்படுத்தாமல் எந்தவித தயாரிப்பும் இல்லாமல் மனவசியத்தின் மூலம் இருண்ட பகுதிக்குள் செல்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை புரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இந்த உலகம் எவ்வளவு மிருகத்தனமாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள அன்பு மட்டுமே உண்மையான ஆயுதம் என்பதையும் இன்று விரிவாக பார்த்தோம். மனித மனம் என்பது ஒரு பிரம்மாண்டமான கருவி. அது நம்மை நோயிலிருந்து குணமாக்கவும் செய்யும், அதே சமயம் சரியாக கையாளப்படாவிட்டால் நம்மையே அழிக்கவும் செய்யும் என்பதை இந்த ஆழமான அலசல் நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துகிறது. இன்று நாம் விவாதித்த இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள். உங்களது நனவெளி மனம் உங்கள் வாழ்க்கையை இவ்வளவு தூரம் ஆளுமை செய்கிறது, உங்கள் உடலின் 70% நோய்களை தீர்மானிக்கிறது என்றால், சுதந்திரம் என்று நினைத்துக்கொண்டு நீங்கள் எந்த தங்கக் கூண்டிற்குள் இன்னும் உங்களை அறியாமலேயே அடைபட்டு கிடக்கிறீர்கள்? உங்களது கண்டிஷனிங் என்ன? இதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.